அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்களிடம் சந்திப்பதில் மகிழ்கிறேன். சிவப்பு ஓலை கொட்டான்கள், வெள்ளி வேவு கடகங்கள். இது காரைக்குடி பக்கம் கொஞ்சம் ஃபேமஸான விஷயம். செட்டிநாட்டு பக்கம் அந்த காலத்தில் சிவப்பு ஓலை கொட்டான்கள் வச்சுருந்தாங்க. அந்த சிவப்பு ஓலை கொட்டான்கள் தான் கல்யாணங்களுக்கு முறைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அது வாளிகள் அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு. அந்த சிவப்பு ஓலை கொட்டான்கள், அலங்கார கொட்டான்கள், மற்ற அலங்கார கொட்டான்களிலும் வீட்டு விசேஷங்களுக்கு வருபவர்களுக்கு இந்த பூ, பிஸ்கெட்டு, மிட்டாய் போன்றவற்றை வைத்து கொடுப்பார்கள். அந்த காலத்தில் திருமணங்களில் முன்கால முறைச்சீட்டைகளில் இந்த சிவப்பு ஓலை கொட்டான்கள் தான் எல்லா இடத்திலும் சீராக மாற்றி மாற்றி வழங்கப்பட்டிருக்கும். வீட்டில் பின்னுவாங்க பெண்கள், சாயம் நினச்சி அது பின்னி அதை வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் சிவப்பு ஓலை கொட்டான்னாலே. இப்போது பிளாஸ்டிக் பக்கெட்டுகளோ அல்லது சில்வர் வாளிகளோ சட்டிகளோ தருகிறார்கள். ஏதாவது ஒரு விசேஷம் என்றால் திருமணம் பேசி முடித்து கொள்ளுதல், பிள்ளை பிறந்ததுக்கு, சமைஞ்சதுக்கு மற்றுமுள்ள அனுவல்களுக்கு இன்று எவர் சில்வர் வாளி மற்றும் சட்டிகள் கொடுத்து அதில் வகைப்பழங்கள், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, முறைப்பணம் எல்லாம் வைத்து கொடுக்கிறார்கள். ஆனால் 50 வருடங்களுக்கு முன்னெல்லாம் சிவப்பு ஓலை கொட்டான்கள் தான் இந்த பரிமாற்றத்துக்கெல்லாம் பயன்பட்டிருக்கிறது. எனவே இதுக்கு கிராக்கி அதிகம். இப்போது கம்மியாக தான் இருக்கும். 1-2 தான் வீட்டிலே பார்க்க முடியும். சிவப்பு ஓலை கொட்டான்களில் திருகையை வைக்க முடியாது. மாவு திரிக்கும் திருகையை அகல கொட்டான்களில் வைத்து அதில் அது திருகையில் அரிசியோ இதை போட்டு உப்புமா போன்றவை திரிப்பார்கள். அவை பெரிய கொட்டான்கள். சாதா வெள்ளை கொட்டான்களில் பொங்கல் என்று அரிசி களைந்து அரித்து வைப்பார்கள். அதாவது வடிகட்டி போல ஒரு பாத்திரத்தின் மேல் சாய்வாக வைத்து அரிசியை அரித்து நீர் வடிய வைப்பார்கள். காய்கறிகள், பழம் வைக்க தனித்தனி கொட்டான்கள் கூட உண்டு. அதே போல் துணி வைக்கும் கூட கொட்டான் உண்டு. வக்கூடைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மூடி உண்டு. ஓலையை ஊற வைத்து கீறி சாயத்தில் நனைத்து முடையும் இத்தொழிலை பரிமேர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடும் செட்டிநாட்டார். ஏனெனில் செய்கோன் ரங்கோனுக்கு கொண்டு வைக்க சென்ற செட்டியார்கள் இம்மாதிரி பொருட்களை வாங்கி வந்திருக்கலாம். அதை பார்த்தும் அதன் பிறகு அங்கே சென்ற ஆட்சிகள் அவர்கள் முடைவதை பார்த்தும் அவர்களிடந்து ஓலை கொட்டான்கள் முடைய கற்றுக்கொண்டிருக்கலாம். நீலச்சாயமும் சிவப்பு சாயமும் பச்சை சாயமும் தொய்த்து கொட்டான்கள் முடையப்பட்டிருக்கின்றன. வெள்ளை கொட்டான்களிலே டிசைனாக கலராக முடைவாங்க, பூவு அது இதுன்ட்டு. பனை ஓலையை கீரியும் மெல்லிய பிரம்பை கீரியும் கொட்டான்கள் முடையப்பட்டிருக்கின்றன. கொட்டான்களில் விளிம்பு உருட்டி மடித்து வைத்து தைத்திருப்பதும் பட்டியை அழகாக ஆக்கியிருப்பதும் சிறப்பு. சில கொட்டான்களில் பாசி வேலைப்பாடும், சில கொட்டான்களில் முடிவில் எம்ப்ராய்டரியும், சிலவற்றில் குரோஷா வேலைப்பாடும் செய்யப்பட்டிருக்கும். உள்ளன் வச்சு பின்னியிருப்பாங்க. சுதந்திர கொடி, பூக்கள், விலங்குகள் ஆகிய டிசைன் செய்யக்கூடிய அளவு திறமையாக இருந்திருக்காங்க. முடையப்பட்டிருக்கும். சிவப்பும் நீளமும் கடந்த டிசைன் கொட்டான்கள், சேப்பு பட்டி, முடையப்பட்டிருக்கும் கொட்டான்கள், வாயில் மட்டும் சிவப்பு பட்டி, உள்ளும் புறமும் வேறு வேறு டிசைன்களில் கொட்டான்கள் என வெரைட்டியாக கொட்டான்களை முடைந்து மகிழ்ந்திருக்கின்றார்கள். சில டபுள் சைடட், உள்ளே பிளைன் வெளியே கலர் ஓலைகள் கொண்டது. சிலது டபுள் சைடு, உள்ளேயும் டிசைன் இருக்கும், வெளியேயும் டிசைன் இருக்கும். எப்படித்தான் பொறுமையாக இதெல்லாம் முடிஞ்சாங்களோ தெரியலை. கையெல்லாம் ரொம்ப வலிக்கும், எரியும். பெரிய கொட்டான்களை கடகாம் என்றும் ஓலைப்பெட்டி என்றும் சொல்வதுண்டு. வேவியிறக்கம் கடகாம் கூட இதே போல் வெள்ளியில் செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி வெளியில் முடஞ்ச மாதிரியே இருக்கும். கொட்டான் என்றால் சிறிய ஓலைப்பெட்டி, கடகாம் என்றால் பெரிய ஓலைப்பெட்டி. பழம், காய்கறி வைப்பது பழப்பெட்டி. வக்கூடு என்றால் கைப்பிடி உள்ள ஓலைப்பெட்டி. இதில் பிரயாணங்களின் போது துணிமணி வைத்து எடுத்து செல்வார்கள். இது பிரபில் முடையப்பட்டது போல திக்காக இருக்கும். இதற்கு மூடியும் இருக்கும். அந்த காலத்தில் தாய்மார்கள் தங்கள் பெண் வீட்டுக்கு போகும் பொழுது கடகாத்தில்தான் தீஞ்சாமான்களை கொண்டு சென்று கொட்டான்களில் வச்சு தலையில் வச்சு கொடுத்துட்டு போவாங்களாம். தீஞ்சாமான்கள் என்றால் அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மாவு வகைராக்கள், காய்கறிகள், பலகாரங்கள், வத்தல்கள் போன்றவற்றை சுமந்து தலைமையில் வைத்து மகள் வீட்டுக்கு சென்று கொடுப்பார்கள். அதே தான் திருமணங்களிலும் வெள்ளி வேவு கடகங்களாக உருவெடுத்துக்கக்கூடும். இதுக்குள்ளே இவற்றில் பச்சரிசி, மட்டை அதிகம் உரிக்காத தேங்காய், வெல்லம், கத்திரிக்காய் ஆகியன வைத்து வேவு இறக்குவார்கள். விளையாட்டுப்பட்டி வேவு, மாமா வேவு, கல்யாண வேவு, பெண்ணழைத்தை வேவு, பால் வேவு, குடிபுகுந்த வேவு என்று போன்றவற்றில் இந்த வெள்ளி கடகங்கள் பயன்படுத்தப்படும். பெண்களை கண்களாக கவனித்துக் கொள்வதில் காரைக்குடிக்காரர்களுக்கு ஈடு இல்லை என்று சொல்லலாம். நன்றி.